ஹலோங்க, கார்த்திகை தீபம் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கார்த்திக் கம்பெனியில் எப்பவும் போலவே மாஸ்க் காட்டுறாரு. ரம்யானால எதுவுமே பண்ண முடியல. ரம்யா நினச்சது நடக்காமல் கார்த்திக் நினச்சி ரம்யாக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் சமாதானமாக போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் கார்த்திக் ரூம்குள்ளே வர சொல்லிடுறாங்க. அப்போ கேபின்குள்ளே கார்த்திக் வந்த உடனேயுமே கார்த்திக் சகஜமாக பேச ஆரம்பிக்கும் போது ரம்யா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் பேசுகிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நான் எடுத்த டெசிஷன் தப்பாக இருக்குது, இப்போ நீ எடுத்த டெசிஷன் கரெக்டாக இருக்குது, அதை வச்சுட்டு நீ ஓவராக அட்வான்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஆஃபீஸில் நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க. ஓகேயா அப்படின்னு ரம்யா மறுபடியும் ஆன் பண்ணிட்டே இருக்கும்போது கார்த்திக் கொஞ்சம் சகஜமாக சிரிச்சுக்கிட்டு டேபிள் மேலே சாஞ்சு நிற்கிறாரு. இங்கே பாருதா, இந்த வேலையெல்லாம் வேணான்னு சொன்ன, ஸ்ட்ரெயிட்டாக நில்லு அப்படின்னு சொல்லி வான் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்கிறாங்க. ரொம்பவே பண்ணுறாங்க. ஆனால் கார்த்திக் எல்லாத்தையுமே சகஜமாக எடுத்துக்கிறாரு. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ரம்யா சொன்னது நடக்கல அப்படின்னாலும் கார்த்திக் எவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம்யா யோசிக்கிறாங்க. ஒரு நாளையே கம்பெனி எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்கான். அவன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பாக இருக்கும், இந்த மிஷினுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னான். ஆனால் நமக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவன் சொன்னது தானே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குட் இம்ப்ரெஷன் வருது கார்த்திக் மேலே. கார்த்திக் கிட்ட மறுபடியும் ரம்யா சொல்கிறாங்க, எங்கே நம்மளை எல்லாரும் சேர்ந்து ஓட்டிடுவாங்களோ கம்பெனியில், ஏன்னா நம்ம சொல்லி நடக்காது, கார்த்திக் சொல்லி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அப்போ ரம்யா மறுபடியும் கார்த்திக் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த பேச்சு இதோட முடிஞ்சிடணும், இந்த கேன்டீனில் பேசுறது, இந்த ஆஃபீஸ் ரூமில் பேசுறது, இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கமெண்ட்டாச்சும் எனக்கு காதுக்கு வந்துச்சு அப்புறம் தொலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுறாங்க. இல்லை மேடம், அப்படிலாம் எந்த கமெண்ட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு கார்த்திக் சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் தீபா ரொம்பவே அழகாக ரெடி ஆகி அபிராமி கொடுத்த சாரியும் காட்டிட்டு கார்த்திக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் நிறைய ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ போனோடனே தீபா சாதாரணமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் கேட்க தீபாவை கொஞ்சமாக வைக்கப்படுறாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமே இருக்காங்க. அப்போ தீபா நார்மலாக பேசுகிறாங்க. எங்க ஆனந்த் மாமா சொன்னார்ல, அங்கே யாரோ அவங்க ஃப்ரெண்டு ரம்யான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாமே அப்படின்லாம் சொன்னார், எப்படி இருந்துச்சு ஆஃபீஸ் இன்னைக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருந்தாங்க, அழகாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள தோணுது. ஏங்க நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக்கும் விளையாட்டாக கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு தீபா யதார்த்தமாக கேட்குறாங்க. அப்படியா, எனக்கு தெரிஞ்சவங்க அளவுக்கு அழகு இல்லை அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, அது யாரு அப்படிங்கிற மாதிரி தீபா ஷாக் ஆகி கேட்கும்போது இதுக்கும் ஷாக்கா, போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிடுறாரு. அப்போ தீபா யோசிச்சு பார்க்குறாங்க. கார்த்திக் போயிடுறாரு. அப்போ தீபா யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறதா, நம்ம தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கார்த்திக் அப்படி சொல்லிட்டு போனதுலேருந்து தீபாக்கு அவ்வளோ சந்தோஷம். கார்த்திக் சொன்னதையே நினச்சி வைக்கப்பட்டுட்டே இருக்காங்க. ரொம்பவே அழகாக காட்டுறாங்க தீபாவை. கார்த்திக்கும் தீபா கிட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு நிற்காம. அப்புறம் அந்த ரூமை தாண்டோன்னே திரும்பி பார்க்குறாங்க. கார்த்திக்கும் அவ்வளோ அழகாக காட்டுறாங்க. தீபாவையே பார்க்குறாரு சிரிச்சுட்டு. தீபாவும் ரொம்ப வைக்கப்பட்டு கார்த்திக்கே பார்க்குறாங்க. அந்த சீனே அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. இந்த ப்ரொமோவில் தீபாக்கான சின்ன ஒரு பர்சனஸ் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. கார்த்திக்கும் அதை அழகாக ஹேண்டில் பண்ணிவிட்டு தீபாவை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் காட்டும் போது அவங்க சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ, நம்ம பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்திக் தீபாவையும் ஒன்றா காட்டியிருக்காங்க. அபிராமி சாந்தி முகூர்த்தத்தை பற்றி கார்த்திக் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக கார்த்திக் இப்போ எதுவும் வேணாம், இந்த பிரச்சனைலாம் முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். கார்த்திக் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். உங்கள் யாருக்கெல்லாம் கார்த்திக் தீபாவோட பேர் ரொம்ப பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கார்த்திகை தீபம் சீரியல் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.